அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளியில் 12ஆம் வகுப்பு இயல் 1இல் உள்ள விரிவான பகுதி தம்பி நெல்லையப்பருக்கு. இந்த துணைப்பாடத்தில் கொடுக்கப்பட்டுள்ள நெடுவினாவை எவ்வாறு எழுதுவது என்பதை பற்றி இக்காணொளியில் பார்க்கலாம். பாரதியின் கடிதம் வாயிலாக நீங்கள் அறிந்து கொண்ட மொழிப்பற்று, சமூகப்பற்று ஆகியவற்றை விவரிக்க. முன்னுரை. பாரதி தம்பி நெல்லையப்பருக்கு எழுதிய கடிதத்தின் வாயிலாக அறியப்படும் மொழிப்பற்று, சமூகப்பற்று பற்றி இக்கட்டுரையில் காண்போம். முதல் உள்தலைப்பு மொழிப்பற்று. யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல இனிதான மொழி எதுவுமில்லை என்று கூறிய பாரதி சு. நெல்லையப்பருக்கு எழுதிய கடிதத்தில் நெல்லையப்பரிடம் அவர் கூறும்போது, நீ பிற மொழிகளை அறிந்திருந்தாலும் தமிழை வளர்ப்பதை கடமையாக கொள்ள வேண்டும் என்கிறார். தமிழ்நாட்டில் வீதிகள் தோறும் தமிழ் பள்ளிக்கூடங்கள் பெருக வேண்டும். வடநாட்டு மொழிகள் எல்லாம் அடைந்துள்ள வளர்ச்சியை பார்த்த பின்பாவது நாம் நம் தாய்மொழியாம் தமிழ்மொழியின் மீது பற்று கொள்ள முயல வேண்டும் என்கிறார் பாரதி. இரண்டாவது உள்தலைப்பு சமூகப்பற்று. சமூகத்தின் அவலமாக இருக்கின்ற ஆண் பெண் வேறுபாடு முற்றிலுமாக அழிய வேண்டும். ஆணும் பெண்ணும் ஓர் உயிரின் இரண்டு தலைகள், ஒன்றிலொன்று தாழ்வில்லை என்றும் கூறி ஆணும் பெண்ணும் சமம் என்ற சமூக நீதியை வலியுறுத்துகின்றார். தொழில் பெருக வேண்டும், வியாபாரம் சிறக்க வேண்டும், தொழிற்சாலைகள் வளர வேண்டும் என்கிறார். சமூக மாற்றம் பெற சங்கீதம், சிற்பம், இயந்திரம், பூமி, வானம், இயற்கை சார்ந்த நூல்கள் ஆயிரமாய் தாய்மொழியில் உருவாகிட வேண்டும். தமிழ் சமூகம் மாற்றம் பெற அனைவரும் கற்க வேண்டும். அதற்குரிய சக்தியை அனைவரும் பெற்றிட வேண்டுமென்று பாரதியார் சு. நெல்லையப்பருக்கு எழுதிய கடிதம் மூலம் தம் உள்ள கருத்தை வெளிப்படுத்துகின்றார். மூன்றாவது முடிவுரை. பாரதியின் எண்ணங்கள் அவருடைய கடிதத்தில் உள்ளபடி ஒவ்வொருவரும் மொழிப்பற்று, சமூகப்பற்று உடையவராய் வாழ வேண்டும். இவ்வாறு நீங்கள் எழுதும் பொழுது நெடுவினாக்கான முழு மதிப்பெண்களையும் பெறுவதற்கு உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். நன்றி.